ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி சன்ரைஸ் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. உடனே கிச்சனுக்கு போயிட்டு வீட்டில் என்ன சாப்பிட இருக்குதுன்னு பார்த்தேன். கார்ன்ஃப்ளெக்ஸ் இருந்துச்சு. சரி, கார்ன்ஃப்ளெக்ஸை போட்டு பாலை ஊற்றிட்டு சன்ரைஸ் பார்த்துக்கிட்டே எம்மியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சன்ரைஸ் பார்த்துக்கிட்டே கார்ன்ஃப்ளெக்ஸ் சாப்பிட்டுட்டு கிச்சன் போய் பார்க்கலான்னு பார்த்தாக்கா, நேற்று வெளியே போயிருந்தனால சிங்க்கு நிறைய பாத்திரம் இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு கழுவி முடிச்சுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை ஃபஸ்ட்டு கழுவி க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு கஞ்சி காய்ச்சிடலாம். உடனே பசிக்கும் அழுவாளின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு தான் ராகி கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தேன். காய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது பாதிலேயே நான் நினச்ச மாதிரியே முடிச்சுட்டு இருந்தனால அவளை எடுப்பில் வச்சு தான் காய்ச்சிட்டே இருக்க கஞ்சி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவளோட கால் அங்கே தெரியுது, குட்டி கால். அவளை வச்சுக்கிட்டு தான் கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தேன். ஒரு கப்பு ராகிக்கு அரை கப்பு சாக்கோ பவுடரு, நாட்டு சக்கரை, கொஞ்சம் தேவையான அளவு நாட்டு சக்கரை, நெய்யும் சேர்த்து தான் இந்த கஞ்சியை வந்து எப்போவுமே நான் செய்வேன். இது சின்ன குழந்தை, பெரிய பையன்லேருந்து எல்லாருக்குமே நான் வந்து தருவேன். நாங்கள் எல்லாருமே இது வந்து குடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாட் சாக்லேட் மாதிரியே இருக்கும். அது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து அர்ஜென்ட்டாக கிளம்பணுன்றவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து வேறு செஞ்சுருந்தேன். சம்பா ரவையில் பொங்கல் செஞ்சுருந்தேன். அதை வந்து வேக வச்சுட்டு வெல்லத்தை வந்து காய்ச்சி ஊற்றிட்டுருக்கேன். எனக்கு குழந்தைய வச்சுருந்தனால வீடியோ வந்துட்டு ப்ராப்பராக எடுக்க முடியல. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்துடாதீங்க. சேனல் யாரையெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லோரும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சம்பா ரவை பொங்கல் தான் வந்து செஞ்சுருந்தேன். அந்த நெய் எல்லாம் அப்புறமே தாளித்து ஊற்றிட்டு மதியானத்துக்கு வந்துட்டு ஃபிஷ் வாங்கியிருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு மீன் குழம்பு மாதிரி செஞ்சுட்டு தான் லன்ச்சை முடிச்சுக்கிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.